சேலத்தில் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரியில் 30 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய கல்வி வளாகத்தை குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று திறந்து வைத்தார். மத்திய ஜவுளித்துறையின் கீழ் சேலம் மாவட்டம் தில்லைநகர் பகுதியில் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியில் 30 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடத்தில் மேம்பட்ட கற்பித்தல், துணி வடிவமைப்பு பயிற்சி, திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றிற்கான நவீன வகுப்பறைகள், ஆய்வுக்கூடங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த கட்டிடத்தை குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள கைத்தறி பொருட்கள் கண்காட்சியை சி.பி. ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டார். மாணவ மாணவிகள் உருவாக்கிய கலைப்பொருட்கள் உள்ளிட்டவை கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன், சேலத்தில் அமைந்துள்ள இந்திய ஜவுளி தொழில்நுட்ப கழகம் பாரம்பரிய கைத்தறி தொழிலையும் நவீன தொழில்நுட்பத்தையும் இணைக்கும் ஒரு பாலமாக செயல்படும் என்றும், வெறும் அனுபவ அறிவோடு மட்டும் நின்றுவிடாமல் இன்றைய உலக சந்தையின் மாறிவரும் தேவைகளுக்கு ஏற்ப புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் நெசவாளர் சமூகத்திற்காக இந்த நவீன கட்டிடம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். இன்றைக்கு நம்ம இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சேலத்தில் இது இரண்டு பழமைக்கும் புதுமைக்கும் இடையிலே ஒரு பாலமாக செயல்படுகிறது, செயல்பட வேண்டும், மிகச்சிறப்பாக செயல்படும். காலமாக நாம் ஒன்றை செய்து வருகிறோம். அது மட்டும் போதுமா என்றால் சில நேரங்களிலே போதாது. கற்றுணர்ந்து இன்றைய சந்தைக்கு எது தேவைப்படுகிறதோ அதை தயாரிப்பது எப்படி என்கின்ற வகையில் இந்த தொழில்நுட்பத்தை நம்மளாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய இடத்தில் ஒரு அற்புதமான கட்டிடம் நம்முடைய நெசவாளர் பெருமக்களுக்காக எழுப்பப்பட்டிருக்கிறது.